Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல மேங்கோ மட்கா குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத பண்றதுக்கு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க ஒரு panல சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்த உடனே இதோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தோடைய இனிப்புக்கேற்ப சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த பால் பாதியாக குறைஞ்சி வர வரைக்கும் ஓரத்தில் தங்குற ஆடையை உள்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காகி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் மாம்பழம், அதோட நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சின்ன மட்காவில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் சாப்டு நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு மூடிடலாம். இதை 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சூப்பரான மட்கா குல்ஃபி ரெடி. நம்ம சூப்பரான மேங்கோ மட்கா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.